வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே சவுத் இண்டியன் முள்ளங்கி சாம்பார் அந்த டிஷ்ஷு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ வர கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா கடாய் காஞ்சாதான் நம்ம ஆயில் போடணும். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நம்மளுக்கு புரியாது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் கலந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அந்த உளுத்தம்பருப்பு வந்து நம்மளுக்கு வாயில் படும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 4 3 உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். நல்ல வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா கட் பண்ணி இதுலேயே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு இதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸு தெரியும். ஸோ பூண்டு வந்து இடித்து போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டு பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக, ரொம்ப மெலிசாக வேண்டாம், ஓரளவுக்கு மெலிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா ரொம்ப தடிமான போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. எல்லாம் காயெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு பருப்பு அப்படியே பருப்பு ஸ்மெல்லு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ இது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி காய் கொஞ்சம் இது கூட வதக்குறப்ப கொஞ்சம் அதிலே வெந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பில் வேறு நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் அது இல்லாத புளி வேறு நம்ம கரைச்சி விட்டுருவோம். நீங்கள் வந்து காய் வேகணும், அட் த சேம் டைம் காயும் வேகணும். அதனால் ரொம்ப கம்மியாக ஊற்றினீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் டிப்ஸ் சொன்னாலே இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன டிப்ஸுனா, இப்போ புளி வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றினீங்கன்னா புளி தண்ணி காய் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காய் வெந்ததும் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். அதுதான் எல்லாமே ப்ரொசீஜரு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா காய் வேகும். ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸுங்க. இது குக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா காய் வெந்துருச்சு. நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வந்து பருப்பு வந்து ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை கடைஞ்சி ஊற்றிடுங்க. நான் வந்துட்டு இது ஒரு 4 பேருக்கு செய்வேன். ஸோ ஒரு சின்ன கிளாஸ் பருப்பு எடுத்தால் போதும். நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான், சின்ன கிளாஸில் நான் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா பருப்பு ஊற்றிட்டோம், புளி போட்டாச்சு. ஸோ நல்லா கொதிக்கணும் சாம்பார். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொதிக்கும் போது கரெக்டாக வரும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் சாம்பார். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கொதிக்க போகுது. இப்போது சாம்பார் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பருப்பெல்லாம் போடுறதுனால ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.
ஸோ பாருங்கள், சூப்பரான சவுத் இண்டியன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார், டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.